டேய் ம் நீயாடா? என்னடா வழக்கம் போல ஐஏஎஸ் கனவா? ஆமாண்டா, டெய்லி அந்த கனவு தான்டா வருது. நம்மலாம் ஐஏஎஸ் அது கஷ்டம்டாவா. ஆகி காட்டுறேன்டா. என்ன பேக் அண்ட் மிஸ் வெயிட் பண்றியா? வா போ. ஏய் இருடா, வரேன்டா. வா வா வா. A plus B by 2 equal to A equal to 10, B equal to 20 by 2, 30 divided by 2. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நியூமரிக்கல் மெத்தட்ஸ், முக்கியமான ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ் வந்து பண்ண போகிறோம். வாங்க சார். ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். ஸ்டூடெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து நேம் லிஸ்ட் எடுக்க வந்திருக்கேன். யாராச்சும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நேம். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் சார். என்னப்பா அதுக்குள்ளாட்டி இன்ட்ரெஸ்ட்டா? சின்ன வயசுலேருந்தே ஐஏஎஸ் ஆகணும் பெரிய கனவு சார். அதனால சார் இங்கே ஐஏஎஸ் அகாடமிக்கு இருந்தால் சார் இங்கே வந்து சேர்ந்தேன். சரிப்பா, உன் பேர் என்னப்பா? ஹரி சார். யாருக்கா டவுட் இருக்காப்பா? எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்போ இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் நம்ம எதுவும் ஃபீ பே பண்ணுற மாதிரிலாம் எதுவும் இருக்குமா சார்? அதுக்கு எதுவும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். இருக்கும்ப்பா, 35 to 40K கிட்ட வரும். ஓகே சார், தேங்க்ஸ் சார். சொல்லுப்பா. சார் நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேன் சார். ஏப்பா என்னாச்சு? சார் நான் இன்ட்ரெஸ்டேன் சார். ஆனால் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணல சார். வீட்டில் என்ன சொல்லுவாங்க தெரியல, அதான் சார் கேட்டு சொல்கிறேன் சார். சரிப்பா. தம்பி சார் இன்னைக்கு தான்ப்பா லாஸ்ட் டேட்டு. சரி ஓகே சார், நான் வீட்டில் கேட்டு ஈவினிங் சொல்லிடுறேன். ஓகேப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ சார். ஹலோ, என்ன சாமி? சொல்லு சாமி. அப்பா, இந்த ஐஏஎஸ்லேருந்து காலேஜில் சொல்லியிருந்தேன்லப்பா, அது இன்றைக்கி இப்போ நேம் கேட்டாங்கப்பா. அதுக்கு நேம் கொடுத்தேன்ப்பா. ஆனால் 30 to 35,000 கேட்குறாங்கப்பா. இவ்வளோவா? இவ்வளோலாம் என்னால் முடியாது சாமி. நான் சத்துக்கு மீறி உன்னைய படிக்க வச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக முடியாது சாமி. அப்பா ப்ளீஸ் போங்கப்பா. என்னப்பா தம்பி இங்கே உட்காந்துருக்கா? சார் உட்காருப்பா. என்னப்பா ஆச்சு? ஏதோ ஐஏஎஸ் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தேன், சேர போறியா? என்னப்பா ஆச்சு? ஆமாம் சார், நான் வீட்டில் சொன்னேன் சார் இந்த ஐஏஎஸை பற்றி. அவங்க வந்து ஃபீஸை கேட்டோன்னே கொஞ்சம் யோசிக்கிறாங்க சார். அப்படிலாம் இல்லைப்பா, பணம் இருந்தால் தான் படிக்கணுமா? அப்படிலாம் இல்லை. ஸ்காலர்ஷிப்பில் நிறைய இருக்குப்பா. நீ ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுப்பா. அதில் பாஸ் ஆகினாலே போதும். அதில் வந்து ஃப்ரீயாகவே உனக்கு ஸ்காலர்ஷிப்பில் ஃப்ரீயாகவே உனக்கு வந்து கோச்சிங் பண்ணி தந்துடுவாங்க சார். புக்கு எப்படி சார்? வந்து அவங்களாம் தரமாட்டாங்கப்பா, நீயாக தான் தனியாக வாங்கி படிக்கணும். புக்குக்கு மட்டும் எப்படியாவது ஒரு அமௌண்ட் வந்து ரெடி பண்ணி நீயாவே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியாவது கலெக்ட் பண்ணி புக்கு வாங்கி படிப்பா. அப்போ தான்ப்பா உனக்கு வந்து அந்த புக்கோட வேல்யூ என்னன்னு தெரியும். ஓகேவா? நல்லா பண்ணுப்பா. ஃபீல் பண்ணாதப்பா தம்பி, நான் கிளம்புறேன். சரி அவ்வளோவா? நீ உன்னை மாற்றிக்கொண்டால் உலகம் மாறும். உன் எண்ணம் தூய்மை கொண்டால் உயரம் கூடும். மூச்சு விடுவது வாழ்க்கை இல்லையே, முயற்சி செய்து பார், வானம் எல்லையே. மனசாட்சியை தினம் மாட்டி வை அருகில்.
என்னப்பா தம்பி சாதிச்சிட்டியா? சார் ஆமாம் சார் ஐஏஎஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன் சார். அப்போ சார் என்னப்பா சக்ஸஸ் தான். ஆமாம் சார். சார் நான் படிக்கிறப்பயே ஒரு ரெசல்யூஷன் எடுத்து தான் சார் படித்தேன். என்ன ரெசல்யூஷன் சொல்லுப்பா, பசங்களுக்கு எல்லாருமே சொல்லுவோம். சார் ஒரு நாள் நானே வந்து சொல்கிறேன் சார் கிளாஸில். வாழ்த்துக்கள்ப்பா தம்பி, Thank you, பையனை sir. நல்லா தொடரணுட்டுப்பா. வாழ்த்துக்கள்.